ஃப்ரெண்ட்ஷிப். நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலையும் ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. எல்லாருக்கும் ஒவ்வொரு பருவத்துலையும் ஒவ்வொரு மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் வருவாங்க. ஸ்கூல், காலேஜ், வேலை பார்க்குற இடம், இல்லை அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு செட் ஆஃப் கேங் அமைவாங்க. ஆனால் சில பேருக்கு மட்டும்தான் சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு ஃப்ரெண்டு கூடவே இருப்பாங்க. ஸோ அந்த விஷயத்தில் பார்க்கும்போது நான் ரொம்ப லக்கிங்க. நானும் என் ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஸ்கூலிங் ஒரு வருஷம் தான் படித்தோம். ஆனால் சின்ன வயசுலேருந்து லைக் எல்கேஜிலேருந்து இப்போ வரைக்கும் அவன் தான் என்னோட ஃப்ரெண்டு. ஸோ நாங்கள் நிறைய ஷேர் பண்ணியிருக்கோம், நிறைய சண்டை போட்டிருக்கோம், நிறைய எல்லாமே வந்திருக்கு. ஆனால் அதையும் தாண்டி எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் நாங்கள் இன்னும் வேல்யூ பண்ணுறோங்க. ஸோ நிறைய இன்பம், துன்பம், சீக்ரெட் எல்லாமே நான் அவன்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த சீக்ரெட் எல்லாமே சீக்ரெட்டாகவே கடைசி வரைக்கும் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்மளுக்கு 100 ஃப்ரெண்ட்ஸ் தேவையில்லைங்க, ஒரு ஃப்ரெண்டு உண்மையாக இருந்தாலே போதும். ஸோ நாங்கள் 2 பேரும் அடிக்கடி பேசிக்க மாட்டோம், ஃபோனில் எப்போவாது தான் பேசுவோம். அந்த 5 நிமிஷம் பேசினாலுமே நிறைய சந்தோஷங்கள் இருக்கும். நாங்கள் சின்ன வயசுலேருந்து பழகினால நேரில் நாங்கள் மீட் பண்ணவே நிறைய மெமரி ஷேர் பண்ணிப்போம். சின்ன வயசில் நாங்கள் பண்ண சேட்டைகளாக இருக்கட்டும், கலாட்டாவாக இருக்கட்டும், சின்ன சின்ன சண்டைகளாக இருக்கட்டும், ஸோ அறியாமல் நிறைய சண்டைகள் வந்துருக்கும். அது எல்லாமே ஷேர் பண்ணி சந்தோஷமாக இருப்போங்க. ஸோ அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தாலே லைஃப் லாங் ஹாப்பியாக கொண்டு போகலாங்க. உங்களுக்கு 100 ஃப்ரெண்ட்ஸ் தேவையில்லை, ஒரு ஃப்ரெண்டு உண்மையாக இருந்தாலே போதும். ஸோ அப்படி ஒரு ஃப்ரெண்டை கீழே கமெண்ட்டில் டேக் பண்ணுங்கள். முடிஞ்சால் அவங்கள பற்றின மெமரிஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நான் இறங்கி வருவேன்டா, நம்ம நட்புக்காகத்தான் நான் உயிரை தருவேன்டா.